வெல்கம் டு ஆர்வி vlogs. ஸோ vlogs ரொம்ப நாளாக ஆரம்பிக்கணும்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன், பட் இப்போ தான் டைம் கிடச்சி. அங்கேருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கானே, அதுதான் ராஜா. ஸோ பேசிக்காக இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் சென்னை போகிறேன். 10 days HCLல ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக சென்னை போகிறேன். ஸோ ஏன்டா பேக் பண்ணுறதுக்கு ஷட்டில் பேட்லாம் வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. பிகாஸ் ராக்கெட் இஸ் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ ஷட்டில் நிறையா பிரேக்ஸ்லேருந்து என்னை ரீசெண்டாக ஓவர் கம் பண்ணியிருக்கு. ஸோ அது டே டு டே பார்ட்டாக வச்சுக்கலான்ட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக இந்த பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஐம் நாட் குட் அட் பேக்கிங். எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் நான் மறந்துடுவேன். ஸோ என்னோடய அம்மா தான் கம்ப்ளீட் பேக்கிங்கும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இட்ஸ் குவைட் குட். பிகாஸ் எந்த ஒரு திங்ஸும் நான் ஃபர்கட் பண்ண மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே பேக் பண்ணிட்டாங்க. ஸோ we are ready to go. ஸோ இங்கே குனிஞ்சு தேடிட்டு இருக்கானே, இதான் அரவிந்த், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவனும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தான், ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சானா அந்த இடத்துல மறந்துடுவான். ஸோ இப்போது பைக்கு எங்கேயோ வச்சுட்டான், தேடிட்டு இருக்கான். ஸோ இவன் என்னை சென்ட் ஆஃப் பண்ணதாங்க வந்துருக்கான். ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைக்கையே மறந்துட்டான். ராஜா பாய்டா. ஸோ பேசிக்காக நாங்களாம் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு 10 daysல அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி குவைட் குட். ஸோ ஒரு பெரிய பாய்ஸ் குரூப் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் போகிறதுக்கு. ஸோ இது சைத்ரி, என்னோட சிஸ்டர். சரியான அப்செட்டாக இருக்கு. ஃபைனலாக எல்லாம் பேக் பண்ணியாச்சு, ரெடி ஆயாச்சு. ஸோ கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ராஜா. ஸோ என்னோடய அப்பா தான் வரதாக இருந்துச்சு, அவர்கிட்ட கடைசியாக ஒர்க்கில் ஸ்டக் ஆனதுனால கேப் தான். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஃபைனலாக 5 minutes டிலேவாக வந்துச்சு. ஆல்ரெடி ட்ராவல்ஸ்க்கு ஆன் டைமில் போக முடியாது, 10 minutes டிலே தான். பட் ட்ராவல்ஸும் டிலேங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் லெஃப்ட் தான். ஸோ ஃபைனலி நாங்கள் அந்த லொக்கேஷனுக்கு நியர்பை ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் இந்த வெறும் காஃபி டீ ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். பிகாஸ் ட்ராவல்ஸ் வரதுக்கு இன்னும் 10 minutes டிலே ஆகும், 20 minutes. ஸோ அதான் ஏதாச்சும் நம்ம கேப் பண்ணிக்கலாம். ஸோ நான் 3 minutes வெயிட் பண்ண ஸ்டில் இல்லை. சரி, ஓகே, அந்த லொக்கேஷன் அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிக் பிக்கப் லொக்கேஷனுக்கே போயிடலாம். ஸோ வந்தாச்சு, வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் பஸ்ஸில் இன்னும் டிலே ஆகும் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்து ஸோ ஃபைனலி ஃபஸ்ட்டு. ஸோ ஸ்லீப்பர் தான் போட்டிருந்தேன். ஸோ ஃபைனலாக லாஸ்ட் தான் கிடச்சிச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் டைமாக புக் பண்ணது. பரவாயில்ல, சீட்ஸ்லாம் குட். ஸோ நான் ஸ்னாப் தான். மார்னிங் எந்திரிச்சு தான் பார்க்கணும் எங்கே ரீச் ஆகிருக்கணும். எஸ், மார்னிங் வந்தாச்சு. ஸோ மோரோவர் நியர்பை லொக்கேஷன் ரீச் ஆகியாச்சு. ஸோ அங்கே போனால் டிரைவர் அண்ணாக்கிட்ட சோழிங்கநல்லூர் ஸ்டாப் தான். பட் நான் கொஞ்சம் முன்னாடி டாலர் ஸ்டாப்பில் ஸ்டாப் பண்ணுங்கண்ணா, அவங்களுக்கு வழி தெரியாது தம்பி, நீயே முன்னாடி வந்து எங்கே இறங்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி வந்தாச்சு. ஸோ வந்து இறங்கி ஆட்டோ ஏரியாச்சு. ஸோ நியர்பை தான் பிஜி. பட் ஆனால் லக்கேஜஸ் நிறையா இருக்கிறதுனால போகிறதுக்கு டைம் ஆகும். ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி பஸ்ஸுமே லேட் தான். ஸோ இதாங்க பிஜி. ஸோ கார்த்திக் சஜஸ்ட் பண்ண பிஜி. ஸோ கார்த்திக் எனக்கு முன்னாடியே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see, அவன் ஷூஸ் இருக்குது. வாங்குது யாரும் இல்லை. ஓகே, இதாங்க என்னோடய அவுட்ஃபிட். பிளாக் அண்ட் பிளாக். பேசிக்காக பிளாக் ரொம்ப பிடிக்கும். பிளாக் அண்ட் பிளாக். ஸோ இதாங்க என்னோடய டெய்லி ரொட்டீன். ஸோ லைக் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் விட்டமின் சி சிரம் அப்ளை பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ரியலி சென்னை வெயில் சமாங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இந்த ஹேர் க்ரோத் சிரம். ஸோ இதுவுமே பார்ட் ஆஃப் த ரொட்டீன் தான். ஸோ முடிச்சுட்டு ஷேர் ஆட்டோவில் ஏற ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஷேர் ஆட்டோவில் டேரெக்டாக கொண்டு போய் ஃப்ரண்ட் கேட்லேயே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ ஃபைனலி ஒர்க் ப்ளேஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இது என்னோடய கேபின். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் இங்கே ப்ரோட்டீன் ஷேக் எப்பயுமே நான் கேரி பண்ணுவேன். ஸோ பிகாஸ் லைக் இங்கே HCLலே இன்றைக்கி ஜிம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் ப்ரோட்டீன் ஷேக்கு என்னோடையே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஈவன் நான் லன்ச்லாம் முடிச்சுட்டு போகலான்ட்டு. ஸோ முடிச்சாச்சு. தென் க்ரீன் டீ, ஈவினிங் ஒரு க்ரீன் டீ. ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு க்ரீன் டீ. ஸோ இது ப்ரீ ஒர்க் அவுட் இது மாதிரி இருக்கும். ஒரு எனர்ஜி பூஸ்டிங் மாதிரி இருக்கும். ஸோ க்ரீன் டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபைனலாங்க ஜிம்முக்கு தேட ஆரம்பிச்சாச்சு. ஸோ கேட்டதில் கார்த்திக் இருந்துட்டு டவர்
ஐ மீன் கேஃபிடேரியாவுக்கு அண்டரில் தான் வந்து அண்டர் கிரவுண்டில் தான் ஜிம் இருக்குன்னா சரி ஓகே ஃபைன். ஸோ அங்கே போகலான்ட்டு ஸோ நாங்கள் இருக்கிற டவர்லேருந்து அது ஒரு 400 to 500 meters ஐ நீட் டு வாக். ஸோ நடக்கும்போது தான் நாங்கள் ட்ரிப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், எத்தனை பேர் வராங்க என்னென்ன இருக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிம்லேயும் எப்படின்னு தெரில, எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரில, எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரில. ஸோ பட் எனிவே இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணால் இன்றைக்கி செஸ்ட் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு. கார்த்தி தான் லெக் டே அப்படின்னா. ஸோ வாஸ் லைக் நம்மளுக்கு அது செட் ஆகாது, எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரியாது. ஸோ கேஃபிடேரியா கிரவுண்ட் ஃப்ளோர், பட் ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் எப்படி ஜிம் இருக்கும், ஏர் வென்டிலேஷன், இதை பற்றிலாம் கேட்டுட்டு இருந்தேன். சிலி ஸோ இவன் அப்போ கார்த்திக் சொன்னால் ஒரிஜினலாக அது கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது, அவன் ஆல்ரெடி போயிருக்கான்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன். ஸோ நம்ம போய் அங்கே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ அதே மாதிரி இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பிஜி மீட்ஸ், யூஜி மீட்ஸ், என்னோடய ஸ்கூல் மீட்ஸ் எல்லாருமே வராங்க, எல்லா பாய்ஸும் விட்டுக்க வந்திருக்காங்க. ஸோ வி ஆர் பிளான்டு தட். ஸோ நாங்கள் அதான் சரி ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலி இன்றைக்கி ஷட்டிலும் போக முடியல, ஒரு அனிசக்தினால் போக முடியல. என் ஃப்ரெண்டு தான், ஸோ அவங்களாம் வர முடியலைங்கிறதுனால நாளைக்கு அதை தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ ஜிம்மு மட்டும்தான் இன்றைக்கி ஷட்டில் கிடையாது. ஃபுல் டே. ஸோ ஜிம்முக்குள்ளே வந்து பார்த்தா எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் ஐ நீட் டு வெயிட் ஃபார் 10 minutes. ஸோ லிட்ரலி நான் 5 ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் பொடிநடையாக நடந்து வந்தால் கார்த்திக் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கணும் எனக்கு டயட்டுக்குன்னு சொல்லி பீப்புள்டு மீ. ஸோ அதான் நியர்பையில் மோர் மார்க்கெட்னு வேறு சூப்பர் மார்க்கெட். ஸோ அதான் சரி ஓகே அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. எஸ், எண்ட் ஆஃப் த டேங்க, நைட் ரொட்டீன். ஸோ சேம் நியாசினமைட் ஃபேஸ் சிரம். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு ஐ யூஸ் டு ஹேவ் ஹேர் ஆயில், ஓவர் நைட் ஹேர் ஆயில் ஃபார் ரிமூவிங் ஹீட் ஃப்ரம் த ஸ்கேல்ப். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சோடனேங்க ஸோ நைட் ஸ்நாக் அண்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கைண்ட் ஆஃப் லைக் இந்த வீடியோஸ் என்ன வீடியோஸில் எடுக்கணும் அதெல்லாம் எடிட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். தட் இஸ் ஒன் பார்ட். அண்ட் அனதர் பார்ட் இஸ் கோடிங்கும் பழகணுங்க. ஸோ சும்மா சொன்னேன், ஜஸ்ட் கிட்டிங். கோடிங் யார் நைட்டில் பண்ணுவாள். ஸோ பேசிக்காக ஏதாச்சும் மூவிஸ் பார்ப்போம். ஒன்ஸ் அந்த அப்லோடிங் எடிட்டிங்லாம் முடிஞ்சுன்னா மூவிஸ் பார்ப்போம். ஸோ இதாங்க இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே. Stay tuned.